நேராக போய் ஜெயலலிதா கூட சால்வை போட்டு கருணாநிதி டிவி மேலே ரிமோட்டத்துக்கு அடிச்சானா. அப்போ இதுதான் அரசியல். அதனால என்ன வேணாலும் நடக்கலாம் சார். என்ன வேணாலும் விஜய் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 15% வாய்ப்பு இருக்கு, 1% எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு பர்சன்ட் வந்தால் நம்ம அதை பற்றி பேசுவோம். விஜயுடைய கோப்புகள் அமித்ஷா டேபிள் இருக்கு சார். விஜயுடைய மனைவி சங்கீதா ஈழத்தமிழச்சி நம்ம சகோதரி சார் எனக்கு வர 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 அவருடைய தகப்ப இலங்கையிலிருந்து அகதியாக போன குடும்பம். இன்னைக்கு இந்த 3000 4000 கோடி எப்படி வந்தது? எல்லாம் விஜயுடைய பணம். இங்கே ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குற இந்த பணம் எப்படி லண்டனுக்கு போயிடுச்சு? அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அரசியலுக்கு வராமே. இல்லை 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 அது அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா, அரசியலில் போய் பணத்தெல்லாம் விட்டுறாத, இழந்துடாத, காசெல்லாம் போயிடும்னு. அதுதான் சண்டை 2 பேருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சம்பாதிச்ச காசை விடுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் விஜய் இப்போ சேர்ந்து அரசியல்வாதிக்கிட்டார். எனக்கு எடப்பாடிகிட்ட 500 கோடி ரூபா பேரம் பேசியிருக்கார், 100 சீட்டு பேரம் பேசியிருக்கார். இதெல்லாம் பார்த்து நம்பிக்கையோடு இருந்து எடப்பாடி இவன் ஒன்றுமே தெரியல, சவளப்புள்ள 100 சீட்டு நீங்கள் இருங்க சார், 500 கோடி பல பேர் செத்து போனவங்களும் எனக்கு தெரியும் இந்த தியாகம் பண்ணி எது அரசியலில். அதெல்லாம் பார்க்குற பொழுது அண்ணாமலை சொல்கிறது என்ன, இது பக்கம் இப்படியா முதலமைச்சர் ஆக முடியும்? அப்போ நியாயம்தான், நான் அண்ணாமலை பக்கம் நிற்கிறேன். ஏன்னா உண்மை அதுதான். அவரோட ப்ரொஃபஷன் சார். என்ன